ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். விவசாயிகள் நலனில் சமரசமில்லை, சுவராக நிற்பேன் என மோடி அதிரடி. அமெரிக்கா போட்ட வரி, பிரதமர் மீண்டும் உறுதி. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்த பிரதமர் மோடி பரபரப்பு உரையாற்றினார். அப்போது இந்தியாவுக்கு 50% வரி போட்டு தீட்டிய அமெரிக்காவுக்கு மறைமுகமாக ஒரு செய்தியை சொன்னார். வர்த்தக பற்றாக்குறையை போக்க வலியுறுத்தியும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை கண்டித்தும் இந்தியாவுக்கு 50% வரி போட்டார் ட்ரம்ப். அமெரிக்காவின் மரபணு மாற்றிய காய்கறிகள், பழங்கள், பால் பொருட்களை இந்தியாவில் பெரிய அளவில் சந்தைப்படுத்த வேண்டுமென்று ட்ரம்ப் விரும்புகிறார். இதற்காக சம்பந்தப்பட்ட பொருட்களின் வரியை இந்தியா குறைக்க வேண்டுமென்று அமெரிக்கா வலியுறுத்தியது. அதை செய்தால் உள்ளூர் விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் குடும்பம் என 70 கோடி பேர் வரை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இதனால் அமெரிக்காவின் கோரிக்கையை இந்தியா நிராகரித்துவிட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் வரி விதித்தார். இது பற்றி சுதந்திர தின உரையில் குறிப்பிட்ட மோடி, சுதந்திர தினத்துக்கு பிறகு அனைவருக்குமான உணவை உறுதி செய்வது சவாலான காரியமாக இருந்தது. ஆனால் நம் விவசாயிகள் நம்மை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றிவிட்டார்கள். விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் நலன்களில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன். இந்த மோடி சுவர் போல் நின்று அவர்களை பாதுகாப்பேன். இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று மோடி பேசினார். भारत के किसान, भारत के मछुआरे, भारत के पशुपालक, उनसे जुड़ी किसी भी अहितकारी नीति के आगे मोदी दीवार बन के खड़ा है. भारत अपने किसानों, अपने पशुपालकों, अपने मछुआरों के संबंध में कभी भी कोई समझौता नहीं स्वीकार करेगा. ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் பேசிய பிரதமர், மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பது பேரழிவுக்கு வழிவகுத்துவிடும். நமக்கு தேவையானவற்றை நாமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நம் நலன்களை பாதுகாக்க சுயசார்புடன் இருக்க வேண்டும் என்று மோடி பேசினார். ட்ரம்ப் நமக்கு 50% வரி விதித்த நேரத்தில் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இதே கருத்தை மோடி வலியுறுத்தினார். விவசாயிகள் நலனில் சமரசமே கிடையாது, இதனால் எனக்கு தனிப்பட்ட வகையில் பாதிப்பு ஏற்படும் என்று தெரியும். ஆனால் ஒருபோதும் நான் சமரசம் செய்ய மாட்டேன். இந்தியாவும் விவசாயிகள் நலனில் சமரசம் செய்யாது என்று மோடி சொல்லியிருந்தார். 79வது சுதந்திர தினத்திலும் அவர் கருத்தை உறுதியாக சொல்லியிருப்பது அமெரிக்காவுக்கு சொல்லும் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தியாகிகளின் ஓய்வூதியம் ரூபாய் 22,000 உயர்த்தப்படும், முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றினார். முன்னதாக போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுதந்திர தினத்தை ஒட்டி சிறப்பு விருதுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். தகைசால் தமிழர் விருதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீனுக்கும், அப்துல் கலாம் விருதை இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கும் வழங்கி கௌரவித்தார். கல்பனா சாவ்லா விருதை பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனும், முதல்வரின் மாநில இளைஞர் விருதை பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பனும் பெற்றனர். மேலும் 11 பேருக்கு முதல்வர் ஸ்டாலின் நல்லாளுமை விருதுகள் வழங்கினார். தொடர்ந்து 9 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் 9 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள், முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தோன்றர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தோன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம்
11,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4வது அறிவிப்பு, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5வது அறிவிப்பு, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 6வது அறிவிப்பு, தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 7வது அறிவிப்பு, தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். 8வது அறிவிப்பு, ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும். 9வது அறிவிப்பு, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். இந்த 9 அறிவிப்புகளும் விரைவில் செயல்படுத்தப்படும். 79வது சுதந்திர தினம் தலைவர்கள் வாழ்த்து. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாடு விடுதலை பெற தன் இன்னுயிர் நீத்த தியாக செம்மல்களை போற்றி வணங்குகிறேன். குடும்ப ஆட்சி எனும் மன்னராட்சி தத்துவத்தின் இன்றைய நீட்சிகள் அகற்றப்பட்டு நம் முன்னோர்கள் போராடி பெற்ற மக்களாட்சி நிலைத்திடவும் மாநில நலன் காக்கும் நல்லாட்சி அமைந்திடவும் இந்நன்னாளில் நம் நாடு போற்றும் முத்தமர்களை மனதில் நிறுத்தி உறுதியேற்போம் என பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து செய்தி: அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகள். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜே. விடுதலை வீரர்களுக்கு வீர வணக்கம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என கூறியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை: சுதந்திர போராட்ட வீரர்களின் அழியாத துணிச்சல், தியாகங்கள், போராட்டங்கள் மற்றும் தளராத மனப்பான்மை நமது நாட்டின் விதியை வடிவமைத்தன. நமது ஒற்றுமையை பாதுகாப்பதன் மூலமும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதன் மூலமும் வலுவான தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை நோக்கி அயராது உழைப்போம். ஜெய்ஹிந்த் என கூறியுள்ளார். தாவிக தலைவர் விஜய் வெளியிட்ட வாழ்த்து செய்தி: மதச்சார்பற்ற சமூக நீதியே சமத்துவ சமுதாயம் அமைய வழிவகுக்கும். மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், நல்லிணக்கம் நீடிக்க அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். இத்திருநாளில் நம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தன்னலமற்ற தலைவர்கள், தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகத்தை போற்றி வணங்குவோம் என தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் மேக வெடிப்பு, பலி எண்ணிக்கை 60ஆக உயர்வு. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டம் சோஸ்டி கிராமத்தில் நேற்று திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டு மழை கொட்டியது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மத்சைல் மாதா மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக குவிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அடித்து செல்லப்பட்டனர். அங்கிருந்த வீடுகள், கட்டடங்களும் அடித்து செல்லப்பட்டன. மலைப்பாதையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஒரு சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. 170 பேர் மீட்கப்பட்டனர். படுகாயமடைந்த 40 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 200 பேரை காணவில்லை. பலர் இடிபாடுகளில் சிக்கி உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், துணை ராணுவத்தினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரதம். இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர், அனைத்து விசைப்படகு சங்க பிரதிநிதிகள், மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் கண்ணீருடன் கோஷங்கள் எழுப்பினர். சேதமடைந்த படகுகளுக்கு மாநில அரசு நிதி வழங்குவதைப் போல மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர்.
மீனவர்களை விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் வரும் 19ஆம் தேதி பெரிய அளவில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளம், டூரிஸ்டுகள் வெளியேற்றம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்திருந்தனர். அவர்கள் அருவிகளில் குளித்துக் கொண்டிருந்த போதே தண்ணீர் வரத்து அதிகரிக்க துவங்கியது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குற்றாலம் பகுதியில் இதமான சூழல் நிலவி வருகிறது.